வணக்கம் உலகத்தமிழ் மக்களே. ஒரே மாவில் இட்லி, தோசை, ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் மாவு அரைச்சி 1 மணி நேரத்துலேயே நம்ம சுட்டு எடுத்துடலாம். அதுக்கு 1 கப் பச்சரிசி, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. 2 மணி நேரம் ஊறட்டும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட 1/2 கப் சாதமும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவோடு சேர்ந்து சாதமும் அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி இந்த மாவோட கலந்துருங்க. இந்த மாவை ஒரு ஹேண்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு தட்டை போட்டு மூடி 1 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை இட்லியாக ஊற்றிடலாம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை இட்லிகளாக ஊற்றிடலாம். இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம ஊற்றுற இட்லியை வைக்கணும். அப்போ தான் வந்து இட்லி சாஃப்டாக கிடைக்கும். இட்லி வேகட்டும். இப்போ தோசை ஊற்றிடலாம். கல் தோசை மாதிரி கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கிறேன். இந்த தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சுற்றியும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க. இப்போ மூடி எடுத்துடலாம். எப்படி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ஹோல் ஹோலாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை நம்ம அப்படியேவும் சர்வ் பண்ணலாம். திருப்பியும் போட்டுக்கலாம். திருப்பி போட்டாலும் நல்லாயிருக்கும். 2 பக்கமும் செவந்து. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த தோசையை திருப்பாமல் அப்படியே எடுக்கிறேன் பாருங்கள். மேலெல்லாம் வெந்து சாஃப்டாக தான் இருக்கும். தோசை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இட்லி நல்லா வெந்துருச்சு. இட்லி தட்டு பின்னாடி தண்ணி நினச்சிக்கிட்டு நீங்கள் இட்லி எடுங்க. இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இட்லி, தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆப்பம் சுடலாம். ஆப்பச்சட்டியை சூடாக்கி அதே மாவில் ஒரு 1.5 கரண்டி மாவு போட்டு ஆப்பச்சட்டியை நல்லா சுற்றி விடலாம்.
அப்போ நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். அப்போ சூப்பராக வந்துருச்சு. இது கூட தேங்காய் பால் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குருமாவும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நான் கடலை குருமா வச்சுருக்கேன். மாவரைச்சி 1 மணி நேரத்துலேயே இட்லி, தோசை, ஆப்பம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மெத்தடில் இந்த ரெசிபிங்களை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.